வணக்கம். இது ஒரு அரசியல் பதிவு. திமுக, அதிமுக என்ற இரு பெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்திய பாஜக இது ஒரு திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு திராவிட கட்சிகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இனிமையாவது இவற்றை புரிந்து கொண்டு நடந்தால் இரு கட்சிகளுக்குமே நல்லது. தமிழ்நாட்டை தொடர்ந்து திமுக, அதிமுக என மாற்றி மாற்றி ஆட்சி செய்து வந்தன. இரண்டு திராவிட கட்சிகளையும் அழித்தால்தான் பிஜேபி இங்கே கால் ஊன்ற முடியும் என்பதை உறுதியாக நம்பிய பாஜக முதலில் நம்ப வைத்து கூடி கழுத்தறுப்பது என்று முடிவு செய்தது. 4 மாதங்களுக்கு முன்பே அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்தார்கள். பாமக போன்ற கட்சிகள் வந்தவுடனேயே எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவின் நல்ல திட்டங்களால் திமுகவை வெற்றி பெற இந்த கூட்டணி போதாது என்று உணர்ந்து தாவேகாவை கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்று விரும்பியது. கரூர் சம்பவம் தாவேகாவை பிஜேபியின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு சென்றது. அதனால் தாவேகா அதிமுக கூட்டணிக்குள் வராமல் பார்த்து கொண்டது. சரி, கூட்டணி சேர்ந்தாகிவிட்டது. பிஜேபியின் வாக்குகள் அதிமுகவிற்கு செல்லக்கூடாது, அதை வார்த்தை வழியாக சொல்ல முடியாது. அதனால் ஓட்டு போட்டுவிட்டு வந்த அண்ணாமலை விஜய் போன்று உடை அணிந்து வந்து யாருக்கு பிஜேபிக்காரர்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதை சூசகமாக உணர்த்தி சென்றார். இந்த தகவலை பார்த்தவர்கள் இதை கேட்ட பிஜேபியினருக்கு தாவேகா பக்கம் மாற்றினர். அதனால்தான் போன முறை 11% வாக்குகளை பெற்றவர்கள் இந்த முறை 2.25% வாக்கை பெற்றது பிஜேபி. அது மட்டுமல்லாமல் சசிகலாவை தனியாக வேட்பாளர்களை நிறுத்தி தென் மாவட்டங்களில் அதிக வாக்கை பிரிக்க செய்தனர். நான் சில தென் மாவட்ட நண்பர்களிடம் பேசிய போது சசிகலா திட்டமிட்டு நல்ல செல்வாக்குள்ள முக்குளத்தோர் வேட்பாளர்களை நிறுத்தி பணமும் கொடுத்திருப்பது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் தலித்துகளின் வாக்குகளை பிரிக்க கிருஷ்ணசாமியை இறக்கிவிட்டது பிஜேபி. இதனால் தென் மாவட்டங்களில் படுதோல்வியை தழுவியது அதிமுக. பிஜேபி பலமாக உள்ள கோவையில் கூட பிஜேபி வாக்களிக்காததால் ஒரு தொகுதியில் மட்டுமே ஜெயிக்க முடிந்தது. மதுரையில் நீண்ட காலமாகவே ஜெயித்து வந்த தொகுதியில் கூட அதிமுக தோற்றது. அடுத்தது திமுகவை எடுத்துக்கொள்வோம். தாவேகா திமுகவை மட்டுமே குறிவைத்து பேசியிருப்பதையும் மற்றவர்கள் மேல் ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேச வைத்தனர். இதனால் சென்னை போன்ற பகுதிகளில் திமுகவினர் கோட்டை என்று சொல்லப்பட்ட பகுதிகளில் எல்லாம் பிஜேபி வாக்கு வங்கியின் உதவியுடன் சுமார் 45 தொகுதிகளை திமுகவிடமிருந்து பறித்து கொண்டது தாவேகா. அதிமுகவும் சரி, பிஜேபியும் சரி தாவேகாவின் மேல் பெரிய விமர்சனங்களை எதையும் வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணி வேண்டுமென்று தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி வேண்டும் என்பதற்காக தாவேகாவை விமர்சிக்கவில்லை. பிஜேபியை மிரட்டிய அதிமுகவுடன் கூட்டணி வைத்து கொண்டு விட்டனர். இருவரும் சேர்ந்து கரூரில் நடந்த 41 மரணத்திற்கு விஜய் பொறுப்பல்ல என்பது போல பேசியது விஜய்க்கு நல்ல பெயரை ஏற்படுத்தியது. சுற்றி நின்று கொண்டு அதிமுக, பாமக, நாம் தமிழர், தாவேகா என ஒரு பெருங்கூட்டமே ஸ்டாலினை வசைபாடினர். ஆனால் திமுகவின் கூட்டணி கட்சிகள் எதிரே நிற்பவர்களை விமர்சனம் செய்வதையே நிறுத்தி கொண்டார்கள். அதிலும் தேமுதிக ஸ்டாலினை மேடையில் வைத்து கொண்டே அவருடைய ஆட்சியை வசைபாடினார். காங்கிரசின் வாக்குகள் திமுகவுக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவே. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளும் திமுகவுக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை. அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட்டால் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்காது என்பதை உணர்ந்து திமுகவுக்கு 2 கட்சிகளும் ஓட்டு போடாமல் தவிர்த்து விட்டார்கள். திமுகவை காலவாரிவிட்டார்கள். இப்போது பிஜேபியின் திட்டம் முழுவதுமாக மாறியிருக்கிறது. 2 திராவிட கட்சிகளையும் எளிதாக வீழ்த்திவிட்டார்கள். பற்றாக்குறைக்கு ஸ்டாலின் விஜயை விமர்சிக்காமல் விட்டது அவருடைய ஈகோவையே காட்டுகிறது. எளிதாக வீழ்த்தக்கூடிய நபர் விஜய் என்று நினைத்து விட்டார். ஸ்டாலினை பற்றி தாறுமாறாக விஜயும் அவருடைய ஆட்களும் பேசிய போது அவர்களை பற்றி பேசாமல்
இவரின் மேல் அதிருப்தி ஏற்பட காரணமாக அமைந்தது. விஜயை அண்டர் எஸ்டிமேட் செய்துவிட்டார் ஸ்டாலின். விஜயை அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் பார்த்து கொண்டாகிவிட்டது. இனிமேல் தான் பிஜேபியின் ஆட்டம் ஆரம்பமாகவிருக்கிறது. சிறுபான்மையினரின் ஓட்டுக்களை பெரும்பான்மையாக இழந்தது திமுக. பெரும்பான்மை பெற என்ன செய்ய போகிறோம்? விஜய் பிஜேபியின் பிடியில் கண்டிப்பாக செல்வார். கரூர் சம்பவம், சிபிஐ வழக்கு அப்படியே உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒரு மாநில அரசு தன் அதிகாரங்களை வைத்து தனது நிதிநிலையை வைத்தும் எப்படியெல்லாம் தமிழகத்தை முன்னேற்ற முடியுமோ அத்தனையும் செய்தார் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாடு இந்தியாவில் முதல் மாநிலமாக பல துறைகளிலும் வளர்ந்துவிட்டது என்பதை உணர்ந்துதான் தாவேகாவை வைத்து பிஜேபி விமர்சனங்களில் ஈடுபட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். ராகுல் காந்தி சொன்னது போல் 100 சீட்டுக்களை பிஜேபி திருடிவிட்டது என்பது உண்மையாக கூட இருக்கலாம். எது எப்படியோ அடுத்து வரும் காலங்கள் தமிழ்நாட்டிற்கு எப்படி போகப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விஜயின் தேர்தல் அறிக்கை பல லட்சம் கோடிகளை தாண்டும் என்பதால் எப்படி அவர்கள் அறிக்கையை நிறைவேற்றப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். வாழ்க ஜனநாயகம்.